பிரைஸ் தி லார்ட். இந்த தீர்க்க தரிசன என்ற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுவார். கவலைப்படாதிருங்க. அநேக சூழ்நிலைகள், அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள், அநேக மன காயங்கள், நஷ்டங்கள், கடன் பிரச்சனையோடு, வியாதியோடு, எனக்கு சரியான வேலை கிடைக்கலையே, குடும்பத்தில் மன நிம்மதி இல்லையே, நான் ஜெபிக்கிறேன் இன்னும் எனக்கு பதில் கிடைக்கலையே, ஏன் ஆண்டவருடைய பதில் தாமதமாகின்றது என்றெல்லாம் பல கேள்வியோடும் வேதனையோடு கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சீங்கன்னா நிச்சயங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று வேத வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள், நீங்கள் ஒரு காலமும் எந்த இடத்துலையும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒருவேளை வெட்கப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக இப்பொழுது வருது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்கள் மனதை குணமாக்கப் போகிறார், உங்கள் சரீரத்தை குணமாக்கப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கப்பட போகிறது. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவருங்க. நமக்காக அவர் யாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பிதாவாகி தேவன் செய்து முடித்திருக்கிறார். உங்களுக்காக பரிதபிக்கிற கிறிஸ்து, உங்களை இந்த உலகத்தில் அதிகமாக நேசிக்கிறவர் உண்டு. அழைத்த தேவனுங்க. சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தோல்வியிலிருந்து அல்ல, கண்ணீரிலிருந்து அல்ல, வேதனையிலிருந்து அல்ல, வெற்றியிலிருந்து ஆரம்பிக்கிறது. உங்கள் துவக்கமே வெற்றி தாங்க. எப்படி தெரியுமா? கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் முற்றும் ஜெயம் பெற்றார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உங்கள் துவக்கமே வெற்றி தான். அது உங்களுடைய வெற்றி அல்ல, அது கிறிஸ்துவின் வெற்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நீங்கள் இந்த தீர்க்க தரிசன நேரத்தில் இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சாப கட்டுக்களிலிருந்து, பாவ கட்டுக்களிலிருந்து, பயமான சத்துரு கட்டி வைத்திருக்க பயத்தின் கட்டுக்களிலிருந்து, வறுமையின் கட்டுக்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கப் போகிறார். ஆசீர்வதிக்கிற கிறிஸ்துவின் பிரசன்னம். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளும்போது நிச்சயம் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. நீங்கள் உங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவைகள். எப்போது தெரியுமா? சூழ்நிலையை பார்க்காதீங்க, நபர்களை பார்க்காதீங்க. உங்களுடைய சோர்ஸ் உங்களுடைய ஜாப் அல்ல, உங்களுடைய சோர்ஸ் உங்களுடைய ஆஸ்தியோ ஐஸ்வர்யம் அல்ல. உங்களுடைய சோர்ஸ் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது, அந்த கர்த்தருடைய வார்த்தையில் சுகம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையில் ஆறுதல் இருக்குது. இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்கள் கூட தீர்க்க தரிசனமாய் இடைப்பட போகிறார். க்ளோரி டு ஜீசஸ் நேம். தூரி கல்பி ஷதர். ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 4வது அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசியுடைய குடும்பத்தை குறித்து, அந்த குடும்பத்தின் தலைவன் மரித்து போய்விட்டான். மரிக்கும்போது அநேக கடன்களை வாங்கி விட்டு சென்று விட்டான். தன்னுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தும்படியாக கடன் கொடுத்தவர்கள் அவங்களுடைய 2 பிள்ளைகளை எடுக்கும்படியாக கடந்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த விதவை தீர்க்கதரிசியாகிய எலிசாவை சந்திக்கிறது தான் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதி.
இந்த வேத பகுதி மூலமாய் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை அறிந்து, நீங்கள் உங்களுடைய வறுமையிலிருந்து, கடன் பாரத்திலிருந்து, நீங்கள் வியாதியிலிருந்து, பயத்திலிருந்து, உங்கள் குடும்ப பிரச்சனைகள், சண்டை சச்சரவுலேருந்து, உங்கள் வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றமே இல்லை என்று நினைட்டிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்குற கர்த்தருடைய வார்த்தையை மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்க போகிறீங்க. இங்கே வாசித்து பார்த்துப்போம் என்றால் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றார். இவர் நினைத்திருப்பால் எலிசாவிடத்தில் ஏதாவது பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வாங்கி நாம் கடனை அடைத்து விடலாம் என்று. இல்லைங்க, எலிசா எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள உங்களுக்கு தேவையான சுகமும் வெற்றியும் பணமும் ஆசீர்வாதமும் மேன்மையும் எல்லாம் இருக்குதுங்க. அப்போது எலிசா கேட்ட ஒரு கேள்வி, உன்னிடத்தில் இருக்குது, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாய்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அந்த விதவை சொன்னால், என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெயே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு தீர்க்கதரிசியுடைய ஆலோசனையை அவள் கேட்கும்போது இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தையே இயேசுவை குறிக்கிறது. அந்த வார்த்தை மாமிசத்தை வெளிப்பட்டது. நீங்கள் வார்த்தை கிட்ட வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைக்கு தீர்வு ஜீசஸ். நானே வழி, நானே உனக்கு சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரிடத்திலையும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு. இங்கே மிகப்பெரிய ஒரு அற்புதம். நெருக்கடியில் இருக்கிறாள் இந்த விதவை. தன்னுடைய 2 மகன்களையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வு தாங்க கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நெருக்கடியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட கடனில் இருந்தாலும், எப்படிப்பட்ட தோல்வியில் நீங்கள் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை கிட்ட வாங்க, கிறிஸ்துவுக்கிட்ட வாங்க. அவருடைய வார்த்தை உங்கள் பிரச்சனையை நீக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இப்போது எலிசா சொன்னால் இந்த விதவை இடத்துல, உன்னிடத்தில் என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய், ஓகே, நீ போய் பக்கத்து வீட்டுக்காங்க கிட்டலாம் பாத்திரங்களை வாங்கு, உன்னுடைய கதவை பூட்டு. இப்போ பாருங்கள், இந்த விதவை விசுவாசத்தோடு கடந்து சென்று அநேகர் இடத்துல பாத்திரங்களை வாங்கினால், கதவை பூட்டினார். கதவை பூட்டுவது என்பது உங்கள் மனதின் கதவை நீங்கள் பூட்ட வேண்டும். உங்கள் மனம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? உங்கள் மனம் சூழ்நிலையே பார்க்க சொல்லும். உன்னிடத்தில் இவ்வளோதான் பணம் இருக்கிறது, உனக்கு எவ்வளவோ கடன் இருக்குது, நீயே பாவத்தில் இருக்கிற, உன்னைய ஆண்டவர் நேசிக்கவில்லை, உன்னால் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியல, நீ வியாதியில் இருக்கிற, உன் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை என்று இந்த மனதை சத்துருவானவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேராக அக்கினி ஆஸ்திரங்களை அவன் ஏவிக்கொண்டே இருப்பான். ஆகையால் தான் கதவை பூட்ட சொல்ல. ஏன்னா யாராவது கேட்டாங்கன்னா
அந்த அந்த விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துவதற்கு அந்த கதவை பூட்டினார். அவர் கதவை பூட்டினதுக்கு என்ன அர்த்தம்னா, அவளுக்குள் மிகப்பெரிய ஒரு விசுவாசம் வந்து விட்டது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போது சுற்றியும் காலியான குடங்கள், ஏற்கனவே அந்த ஒரு குடம் உள்ள எண்ணெய் உள்ள ஒரு குடம் ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்துச்சு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருந்துச்சு, துக்கம் இருந்தது, வேதனைகள் இருந்தது. பாருங்கள், உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். உலகத்திற்கும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கொலோசியர் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இருக்கிற ஒன்றின் மேல் இந்த விதவை விசுவாசத்தை வைக்கிறார். அப்பொழுது அதுவரை அந்த எண்ணெய் உள்ள குடத்தை அவர் விசுவாசமாக பார்க்கல. ஆனால் இப்போது எலிசாவின் வார்த்தைக்கு பிற்பாடு அந்த எண்ணெய் உள்ள குடத்தை மேலே ஒரு விசுவாசம் வைத்தார். என்ன விசுவாசம் தெரியுமா? இந்த குடம் நிரம்பி வழியும், நான் அந்த நிரம்பி வழிகிற எண்ணெயை எடுத்து வெறும் பாத்திரத்து மேலே அந்த எண்ணெயை நான் ஊற்றுவேன் என்று அவளுக்குள் மிகப்பெரிய ஒரு விசுவாசம் வந்துச்சு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடும். நீங்கள் விசுவாசித்தால், இப்பொழுது பரிசுத்த ஆவியான தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், வாழ்க்கையில் எவ்வளோ தோல்வியின் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், நீ கர்த்தருடைய வார்த்தை கிட்ட வாருங்கள், இயேசு கிறிஸ்து மேல் உங்கள் விசுவாசத்தை வைங்க. எல்லா அவிவிசுவாசங்களையும், மன சோர்வுகளையும், மன சஞ்சலங்களையும் நீங்கள் எடுத்து போடுங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? விசுவாசித்தால் தேவ மகிமையை நீங்கள் காண்பீங்க. அப்பொழுது அந்த ஒரு குடம் உள்ள அந்த எண்ணெய் திடீர் என்று அந்த குடத்திலிருந்து எண்ணெய் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. க்ளோரி டு ஜீசஸ், ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமையான வார்த்தை இருக்கிறது. எஸ், நீங்கள் உங்களுக்குள்ள பாருங்கள். உலகத்தில் இருக்கவங்க உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் அதை பார்க்க வேண்டும். ஆண்டவர், எனக்குள்ள இயேசு இருக்கிறார். என் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை, பற்றாக்குறையை, வியாதியை, என் சாபங்களை, பயத்தை, பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். ஜீசஸ் என்றால் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர், வியாதியை நீக்கி ரட்சிக்கிறவர். உங்கள் வாழ்க்கைக்கு அத்தனை பிரச்சனையை நீக்கி ரட்சிக்கிற கிறிஸ்து உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். நீங்கள் விசுவாசமாக இருங்கள். உங்களுக்குள்ளுக்க இயேசுவை பாருங்கள். இயேசுவை எப்படி பார்க்கலாம்? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. இந்த விதவை செய்த ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள். ஆண்டவரே, நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க. என் வாழ்க்கை இன்று முதல் நிரம்பி வழியும். ஆண்டவரே, என் கடன்லாம் அடைக்கப்பட அளவுக்கு, என் பற்றாக்குறையெல்லாம் நீங்கும்படிக்கு. பிலிப்பியரில் ஒரு வசனம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். 1 பேதுரு 2:24 சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணம் மானீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலைங்க, வல்லமையும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனையை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இந்த ஒரு குடமுள்ள எண்ணெய் நிரம்பி வழியா நடந்தது என்ன தெரியுமா? ஒவ்வொரு பாத்திரத்திலையும் அந்த எண்ணெயை எடுத்து ஊற்ற ஆரம்பித்தார். எல்லா பாத்திரமும் நிரம்பி வழிந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் துக்கமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியே இல்லையா? எப்போதும் குடும்பத்தில் சண்டை சச்சரவா? உங்களுடைய அந்த துக்கம், அந்த மகிழ்ச்சி இல்லாத அந்த பாத்திரத்தை கர்த்தர் மகிழ்ச்சியான பாத்திரமாய் நிரப்பப் போகிறார். வியாதியோடு இருக்கீங்களா? உங்களுடைய பாத்திரத்தை ஆண்டவர்
சுகமாக்குற பாத்திரமாக நீங்கள் அந்த எண்ணெயை எடுத்து அந்த வெற்று பாத்திரத்தை ஊற்றுறது போல் உங்களுடைய ஆவிக்குரிய பாத்திரம் நிரம்பும், உங்களுடைய பொருளாதாரத்தின் பாத்திரம் நிரம்பும், உங்கள் சரீரத்தில் சுகம் உண்டாகும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். ஓ ராபா ஷக்கா லபா லபா டச் த ஹோலி ஸ்பிரிட். இப்போது நீங்கள் என்னென்ன பார்த்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி வழிவதாக, இயேசுவி நாமத்தில் வேலை பார்க்கக்கூடிய பலன் உங்களுக்கு உண்டாவதாக, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாக. ஜெபிக்க முடியலையே என்று எண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு ஜெப அபிஷேகம் உங்களுக்குள்ளாக ரிலீஸ் பண்ணுறேன் இயேசுவி நாமத்தினால. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த வெறுமையான பாத்திரங்கள்லாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமைகளும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை நீக்குகிற ஒரு அந்த எண்ணெய் எப்படி நிரம்பி வழிந்து அந்த நிரப்பப்பட்ட அந்த பாத்திரத்திலிருந்து வெற்று பாத்திரத்துக்கு ஊற்றினது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. எத்தனையோ மாதங்களாக, எத்தனையோ வருடங்களாக, எத்தனையோ நாட்களாக நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் ஜெபம் வீணாய் போவதில்லை. நீங்கள் விசுவாசத்துக்கு வாங்க. உங்களுக்கு அற்புதம் செய்கிற கிறிஸ்து தூரமாக இல்லை, உங்கள் கூட இருக்கிறாரு. உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவன்க. எம்மா ஒரு சீசகரோடு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்து சென்று கொண்டே இருந்தார். ஆனால் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டபடியாக இயேசுவை அவர்களால் பார்க்க முடியவில்லை. அவர்கள் துக்க முகத்தோடே இருந்தார்கள். வேத வசனங்களை அவர்களுக்கு கிறிஸ்து விவரித்து காண்பித்தார். அவங்களுடைய வெறுமையான அந்த பாத்திரம், அந்த துக்கமான பாத்திரம், அந்த பயமான பாத்திரம் ஆண்டவர் அந்த வசனங்களை விவரித்து காண்பித்த போது அவங்களுடைய வறுமையான பாத்திரம், வெற்று பாத்திரம்லாம் அனலாய் மாறியது. அப்பத்தை பிட்டு அவங்களுடைய கண்களை இயேசு திறந்தார். உடனேயே இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வேதனையாக இருக்குது, எனக்கு எந்த காரியமே வாய்க்கல நினச்சிட்ருக்கீங்களா? கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிற, உங்கள் வாழ்க்கையை உயர்வாய் மாற்றுகிற, உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறாருங்க. கலங்காதீங்க. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த எண்ணெய் நிரம்பி வழிந்து கொண்டே தான் இருந்தது. பாத்திரங்கள் இல்லாததுனால தான் எண்ணெய் நின்று போனது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா பகுதியிலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய வேத வாசிப்பாக இருக்கலாம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்விலும் முன்னேற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பாத்திரத்தையும் ஆண்டவர் நிரப்புவார். தாவீது சொல்கிறான், என் இருதயம் கர்த்தரை நோக்கி கதறுகிறது, மானானது நீரோடை நோக்கி வாஞ்சித்துக்கிறது போல என் ஆத்துமா அவரே வாஞ்சிக்கிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் விரும்ப வேண்டும், வல்லமையை விரும்ப வேண்டும். நான் அதிகமாய் வேதத்தை வாசிக்கணும், அந்நிய பாஷையில் நான் ஜெபிக்கணும், நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அவரோடு நடக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய அந்த தாகத்தை எல்லாம் இன்றைக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், நிரப்புவார். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் நிச்சயம் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போதும் நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எத்தனை நாட்களாக ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களால் ஜெபிக்க முடியாமல் படி நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கீங்களா? நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, உன்னுடைய பாத்திரம் ஜெபத்தினால் நிரப்பப்படும், வேத வசனத்தினால் நிரப்பப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வெறுமையான எண்ணங்கள் நீங்கி பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அதே போல் உங்களுடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்க விரும்புகிறாருங்க. ஜீசஸ் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற இயேசுங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 2 கைகளை உயர்த்தி தம்மை பின்பற்றி வந்த சீசர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நான் இப்போது உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இன்று முதல் ஒரு நிம்மதி உண்டாவதாக.
இன்று முதல் ஒரு சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாங்க. இன்று முதல் உங்களுடைய சாப கட்டுகள் நீங்கி போகட்டும். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்ட ஹோலாபா ஷக்கலாபாலபாலா. இன்னைக்கு அநேகருடைய சாப கட்டுகள் உடைக்கப்படுகிறது. எஸ், உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து உங்கள் தலைமுறையாக வந்த சாபத்தை கல்வாரி சிலுவிலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 3:13-14 நீங்கள் விசுவாசிங்க. உங்களுடைய வறுமை நீங்குவதாக, உங்கள் கடன் பிரச்சனை நீங்குவதாக, கடன் வாங்காத படிக்கு தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பலன் உண்டாகட்டும். இப்பொழுது நீங்கள் வியாதியோடு இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள சுகமாக்குற இயேசு இருக்கிறார். அந்த விதவைக்கு அவளுடைய தீர்வுக்கு வீட்டில் இருந்த எண்ணெய் ஒரு குடம் உள்ள எண்ணெயே அவளுடைய வாழ்க்கையில் தீர்வாய் மாறினது. எப்பொழுது தெரியுமா? விசுவாசிக்கும் போது. அதே போல தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கை விடுவதில்லை. நீங்கள் உங்களுக்குள்ள இயேசுவை விசுவாசிங்க. யார் விலகி போனாலும் விலகாத இயேசு உங்கள் கூட இருக்காருங்க. கலங்காதீங்க. உங்களுடைய கண்ணீரின் பாதைகள், உங்களுடைய உபத்திரவங்கள், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய வியாதி படுக்கை, உங்களுடைய கடன் பிரச்சனை, வேலை இல்லையே, என் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கலையே, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வயது ஆகிட்டு இருக்குது, எனக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கலையே என்று சொல்லி, சரியான ஜாப் எனக்கு கிடைக்கல, படிப்பில் எனக்கு சரியான முன்னேற்றம் இல்லை என்று பல காரியங்களை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தீர்வு உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஜீசஸ் தாங்க உங்களுக்கு ஆன்சர். அவரே ஜெபத்தை கேட்கிறவர். தூரா பாரை காலாபோ. ஹோலி ஸ்பிரிட், ஆண்டோடைய பிரசன்னத்தை நான் இப்பொழுது உணர்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, இப்பொழுது ஆண்டோடைய பிரசன்னம் உங்கள் மேலே வருதுங்க. முதிர் வயது வர உங்களை ஆண்டவர் நடத்துவார். ஹோ க்ளோரி டு ஜீசஸ். வாலிபனே, வாலிப சகோதரியே, நீ ஆண்டவரிடத்துக்கு வா. உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை, ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறாருங்க. வேலை கிடைக்கலன்னு சொல்லி மனசோர்ந்து போயிட்டீங்களா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. உங்கள் சுய புத்தி மேல் நீங்கள் சாயாதீங்க. கர்த்தர் இடத்துல முழு நம்பிக்கையாக இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய நன்மையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவருடைய வார்த்தையை படிங்க, வேத வசனங்களை எடுத்து தியானிங்க, சங்கீதங்களை, நீதிமொழிகளை, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு எடுத்து படிங்க, விசுவாசமுள்ள செய்திகளை கேளுங்க, ஆண்டவருக்கு நேரம் கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடி பாருங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். திருமண காரியங்கள் கைக்கூடி வரும். உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். ஜாப்பில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பா. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில் ஒரு வருமானம் பெருக பண்ணுவா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் நீங்கும். குடி பழக்கத்திலிருந்து அநேகரை இயேசுவின் நாமத்தை நான் விடுவிக்கிறேன். நான் இயேசுவின் நாமத்தை விடுவிக்கிறேன். பயத்திலிருந்து அநேகரை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விடுவிக்கிறேன். இப்போது ஆண்டோடைய பிரசன்னம் உங்கள் மேலே கடந்து வருகிறது. இந்த விதவை என்ன செய்தா தெரியுங்களா? அந்த வெற்று பாத்திரங்களாக நிரப்பி அதை கொண்டு போய் விற்று தன்னுடைய கடனெல்லாம் அடைக்கப்பட்டு மீதியானதை கொண்டு அவள் ஜீவனம் செய்தார். மறுபடியும் தீர்க்கதரிசி இடத்துல வந்து ஆலோசனை கேட்டால், வார்த்தைக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்கும்போதும் நன்றி செலுத்துங்க. அற்புதம் நடந்த பிற்பாடு நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகாதீங்க. ஆண்டவரே பற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா அற்புதங்கள் செய்கிறவரே உங்களுக்கு கூட இருக்கிறாருங்க. உங்கள் வாழ்க்கை தொடர்ச்சியாக அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் வெற்றியும் நல்வாழ்வையும் இந்த பூமியில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரே தேட வேண்டும். இரவு பகலுமா வேதத்து மேல் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரோடு ஜெபித்து அந்த நாளை துவங்குங்கள். நீங்கள் இந்த வேதத்தை வாசித்து அந்த நாளை துவங்குங்கள். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம், உங்கள் கவலைகள் எல்லாம், உங்கள் வேதனைகள் எல்லாம் கர்த்தர் மேலே வச்சிருங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டாகப் போகிறது. இன்றைக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது. இப்போது தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலேயும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இப்போது ஆண்டோடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது. டச் த ஹோலி ஸ்பிரிட். ரிக்கா பாலா பா ஷக்கலா பாலா. வியாதி இருக்கிற இடத்துல கைகளை வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய கடன்கள் எவ்வளோ இருந்தாலும் ஆண்டவரே இந்த கடனை அடைக்க எனக்கு கிருபையும் பலனையும் தாங்க, வேலை பார்க்கக்கூடிய பலனை தாங்க என்று சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் இப்போது மன நிம்மதி
உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இப்போது ஆசீர்வதிக்கிற இயேசுவை நான் வெளிப்படுத்துகிறேன். அப்போ குணமாக்கக்கூடிய இயேசு உங்களை தொடுகிறார். உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தைரியத்தையும் தம்முடைய வார்த்தையை கொண்டு கொடுக்கிற இயேசு இப்போது வெளிப்படுவாராக. க்ளோரி டு தி லார்ட். ரேகா பாலா பஷதரா ஓ ரெபே ராபா ரிக்கா லாஷதா ராபாலா. பயப்படாத, உனக்கு சமாதானம் மகனே, பயப்படாத மகளே, உனக்கு சமாதானம். ஆண்டவர் உங்கள் வலது கரத்தை பிடித்து சொல்கிறார், நான் உன்னை நடத்துவேன். ஹோலா பா ஷாதா ரேபி காலா லேபி கல்பில்லோ பாடை கல்லாபாலா. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ வெட்கப்பட்டு போவது இல்லை மகனே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹோலி ஸ்பிரிட் எவ்வளோ நெருக்கங்கள் இருந்தாலும், எவ்வளோ போராட்டத்தின் நடுவில் நீங்கள் கர்த்தரையே தொடர்ச்சியாக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறத கர்த்தர் பார்க்குறார். நிச்சயம் உங்களை இந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராங்க. ரேக்கா லோத ராபா ரேனி மாஷா கலாபாலா. இப்போது ஆண்டோடைய பிரசனம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு ரேக்கா லோது ரெபினாமா ஷக்கா தோனி கல்பில் லாபா நிக்கல்லா. திருமண காரியங்கள் கைக்கூடி வருவதாக. அப்போ ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்போ அநேகருக்குள்ளாக ஒரு ஊழிய அழைப்புகள் கடந்து வருகிறது. அநேகருக்குள்ளாக பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இப்போது வெளிப்படுகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரேக்காபால் தாயின் கருவிலை ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்காருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அவரை தேடி போகலை, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறாரு. ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் தேற்றப்படுவீர்கள். எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்கள் தலையை ஆண்டவர் நிமிர பண்ணுவார். பயப்படாதீங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரிக்கா லவ் துராபா ஷக்கலாபாலா. க்ளோரி டு ஜீசஸ். அவனுடைய பிரசன்னத்தை நான் இப்போது உணர்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலேயும் இன்று முதல் ஆண்டவரே கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் வெற்றியும் சுகமும் தொடர்வதாக. ஆண்டவரே, அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்தது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பிளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர். ரேக்கா லோதோரா ரேக்கை மானுமா ஷதரா பாலா பாலா. க்ளோரி டு தி லார்ட். ரேக்கா லோதோ ரபா ரேபி கபாலா பாலா பாலா. கர்த்தருடைய மகிமையை பார்க்குறேங்க ஆண்டவர். நீங்கள் தற்செயலாக அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலைங்க. ஆண்டவரே உங்களை பார்க்க வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்கள் கூட இடைப்படுறாரு. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலேயே உங்களை சுகமாக்குறார். அவருடைய வார்த்தையை கொண்டே உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தை கிட்ட வந்துருங்க. வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்க. வாக்குத்தத்தத்தை உங்கள் மனதில் வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே தாங்க இயேசு இருக்கிறாரு. அந்த இயேசு ராஜாதி ராஜா, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடைய இயேசு. உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் வியாதியை குணமாக்குற இயேசு உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு சண்டை சச்சரவு நீக்கிற இயேசு உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் பிள்ளைங்களை சரி பண்ணுகிற இயேசு உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிற இயேசு உங்கள் கூட இருக்கிறாரு. கலங்காதீங்க, பயப்படாதீங்க. சங்கீதம் 128 படி உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஓ ராகல் லவ் பானி மிகலா ஓ ரேனி மானி ஷக்கா லாபாலா. ஆண்டோடைய பிரசனத்தை ரிலீஸ் பண்ணுறேன். இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு மேலேயும் இன்று முதல் ஆண்டவரே உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். உங்கள் வேதனைகள் நீங்கட்டும். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. எல்லா வியாதி கட்டுகள் உடைக்கிறேன். இப்போது அற்புத சுகமளிக்க வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சரீரத்துக்கு அத்தனை வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் 1 பேதுரு 2:24 படி அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்போதே மனதில் இருக்கிற போராட்டங்கள், அநேகருக்குள்ளாக குழப்பமான மனநிலை இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். பாவ சிந்தனைகள் இப்போது விலகி போகட்டும். பயத்தின் எண்ணங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போவதாக இப்போது நான் கட்டளையிடுகிறேன்.
நேம் ஆஃப் த ஜீசஸ் வறுமை நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலேயும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறேன். அந்த ரத்தத்தினால நீங்கள் மீட்பு பெறுவீர்களாக. நன்மை உங்களுக்கு நடக்கட்டும். கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதுங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த தீர்க்கதரிசன நேரத்தின் மூலமாய் உங்களை சந்தித்து உங்களுக்கான ஜெபித்ததிலே மிக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய நன்மைகளை கொண்டு வருவார். சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவரே யெகோவா ஈரே. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.